வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜேங் மியூங் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். காசியாபாத், சீதாப்பூர் மற்றும் ராஜமுந்திரி, விசாகப்பட்டினம் இடையே பல்தட ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான திட்டங்களுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி தொழில்நுட்பம் அடிப்படையிலான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனின் கீவ் மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவரது மனைவி, அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கொண்ட பிரதிநிதிகள் குழுவும் அவருடன் இந்தியா வருகின்றனர். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து கப்பல் கட்டுமானம், வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் உற்பத்தி, முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், மக்கள் தொடர்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தலைவர்களும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பர நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். முதன்முறையாக இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் தென்கொரிய அதிபருக்கு பிரதமர் மதிய விருந்து அளிக்கிறார். இதனையடுத்து திரு லீ ஜே மியூங் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். காசியாபாத், சீதாப்பூர் மற்றும் ராஜமுந்திரி, விசாகப்பட்டினம் இடையேயான 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான திட்டங்களுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இத்திட்டம் 24,815 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். இதன் மூலம் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த 15 மாவட்டங்கள் பயனடையும் என்று அவர் தெரிவித்தார். தடையற்ற ரயில் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் பல்தட ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு நிர்வாகம் மற்றும் பொருளாதார குழுவின் செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கொள்கை மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் கொண்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. கொள்கைகளை வரையறை செய்வது, ஒழுங்குமுறை நெறிமுறைகளை மதிப்பீடு செய்வது மற்றும் சர்வதேச அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இந்தியாவின் பங்களிப்பு போன்ற அம்சங்களில் இக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் என்று மத்திய மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா வழங்கியுள்ள புதிய முன்மொழிவுகளை பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் தலைமை தேசிய பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா தெரிவித்து வரும் கூடுதல் கோரிக்கைகளை தவிர்த்து நடைமுறைக்கு சாத்தியமான அம்சங்களுடன் கூடிய பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு எதிரானது என்றும், கடற்படை முற்றுகையை விலக்கிக் கொள்ளாதவரை ஹோர்மோஸ் நீரிணையை பயன்பாட்டுக்காக மீண்டும் திறப்பது இயலாத ஒன்று என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. யுக்ரைனின் கீவ் மாகாணத்தில் உள்ள ஹோலோஷிவ்ஸ்கியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். 58 வயதுடைய நபர் ஒருவர் வீதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீதும் பின்னர் அங்குள்ள பல்பொருள் அங்காடியிலும் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஏங்க, அந்த தெருவுக்குள்ள பாத்தீங்களா? எலெக்ஷன் நேரத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் தப்பு தானே? ஆமா, ஆனா இத பத்தி புகார் கொடுக்கதான் தேர்தல் ஆணையம் ECI நெட் ஆப்ல CVGIL கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ல பேர் இல்லாம புகார் கொடுக்கலாம். போட்டோ இல்லனா வீடியோ எடுத்து அனுப்புனா போதும், நம்ம நம்பர் கூட உங்களுக்கு போகாது. தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுவது எங்காவது தெரிந்தால் CVGIL ஆப்பில் உடனே போட்டோ அல்லது வீடியோ எடுத்து புகார் கொடுக்கலாம். தவறு நடந்தால் மௌனம் வேண்டாம். CVGIL உடனே தெரிவிக்கவும். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொழில்நுட்பம் அடிப்படையிலான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் எவ்வித அசம்பாவிதங்கள் இன்றியும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில்
பல்வேறு புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவின் போது அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்யும் வகையில் மாநில காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த தேர்தல் நுண் பார்வையாளர்களுக்கு உடலில் பொருத்திக் கொள்ளக்கூடிய கேமராக்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்குவங்கத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியைச் சுற்றிலும் எல்லைகள் வரையறுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் பல்வேறு கட்ட சரிபார்ப்பு நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்றும் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள 152 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் நிறைவடைகிறது. இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 5 தொகுதிகள். தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தின் தலைநகரமாக விளங்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கோயம்புத்தூர் நகரின் முக்கிய பகுதிகளான காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால், ராம்நகர், உப்பிலிப்பாளையம் ஆகியவற்றை உள்ளடக்கிய தொகுதியாக கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளது. சுமார் 1,86,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் இந்த முறை திமுக, அதிமுக இங்கு நேரடியாக மோதுகின்றன. திமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி வேட்பாளராக உள்ளார். அதிமுக சார்பில் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் இதே தொகுதியில் வெற்றி பெற்ற அம்மன் அர்ஜுனன் களமிறக்கப்பட்டுள்ளார். தொகுதியில் சாலைகளை மேம்படுத்த வேண்டும் எனவும், குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும், நகரின் பசுமையை பாதுகாக்க பூங்காக்களை புனரமைக்க வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கோவை நகரப்பகுதி உள்ளடக்கிய மற்றொரு தொகுதியாக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது. இங்கு அதிக எண்ணிக்கையில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இவற்றோடு முக்கிய தனியார் மருத்துவமனைகள், தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த தொகுதியாக சிங்காநல்லூர் தொகுதி உள்ளது. இங்கு அதிமுக சார்பில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற KR ஜெயராம் வேட்பாளராக உள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீநிதி, நாம் தமிழர் கட்சி சார்பில் நேருஜி, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கிரிபிரசாத் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கிணத்துக்கடவு தொகுதி கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சியை இணைக்கும் பகுதியாக உள்ளது. தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாய நிலங்களும் இங்கு அதிகம் உள்ளன. கடந்த 5 சட்டமன்ற தேர்தலிலும் இங்கு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் அதிமுகவின் தாமோதரன், திமுக சார்பில் சபரி கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சி சார்பில் பானுப்பிரியா மற்றும் தாவேகா சார்பில் விக்னேஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதேபோல் பொள்ளாச்சி தொகுதியும் கடந்த 5 தேர்தல்களாக அதிமுக வசம் உள்ளது. இந்த தேர்தலில் அதிமுகவின் ஜெயராமன், திமுக சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நித்யானந்தன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும் தென்னை மரங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், தென்னை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் முன்வைக்கின்றனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான வால்பாறை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாகும். வால்பாறை, டாப் ஸ்லிப் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்தும் வகையில் புதிய வசதிகள் உருவாக்கிட வேண்டும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் மற்றும் அடிக்கடி நிகழும் மனித விலங்கு மோதல்களை தடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வால்பாறை தொகுதி மக்கள் கூறுகின்றனர். இங்கு அதிமுக சார்பில் லட்சுமண சிங், திமுக சார்பில் சுதாகர் ஆகியோர் வேட்பாளராக களத்தில் உள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு பவன்குமார் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டர்பனில் இப்போட்டி இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 10 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். காசியாபாத், சீதாப்பூர் மற்றும் ராஜமுந்திரி, விசாகப்பட்டினம் இடையே பல்தட ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான திட்டங்களுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தொழில்நுட்பம் அடிப்படையிலான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனின் கீவ் மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று நடைபெறுகிறது. தொடர்ந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இந்த செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.